ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய இறை அடியார்களுக்கு என்னுடைய தைப்பூச நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும், வேறொன்றும் செய்யாய் பராபரமே. பொதுவாக இந்த தைப்பூசத்தினுடைய மகிமைகள், அதில் நாம் வாங்க வேண்டிய அன்றைய தினம் வாங்க வேண்டிய மங்களகரமான பொருட்கள், அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக 11/2/2025 தைப்பூசம் வழிபாடு வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். மகிமைகளையும் வழிபாட்டுகளையும் சொல்லியிருக்கிறோம். பொதுவாக தை மாதம் பௌர்ணமி பூசம் இந்த மூன்றும் வரக்கூடிய நாள் தான் மிகப்பெரிய விசேஷம். மகரத்தில் சூரியன் இருந்து கடகத்தில் சந்திரன் இருந்து இந்த பூர்ண சந்திரனை சூரியன் பார்க்கிற பொழுது அந்த தினம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைவான நாள் அன்றைய தினம். உலகத்திலேயே மிகச்சிறந்த நன்னாள். முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்று பொருள். முருகனை வழிபட்டால் ஓடி வந்து கொடுத்து விடுவார். நாள், நேரம், கிழமை இவைகளை மதித்து ஓடி வருவார். எந்த நேரத்தில் எதை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் மூதறிஞர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நாம் அந்த நாளில் ஸ்ரீ யந்திரம், குபேர யந்திரம், லக்ஷ்மி யந்திரம், ஸ்ரீ சக்கரம் இது போன்ற யந்திரங்களை அன்றைய தினம் ஒரு நாள் வழிபாடு செய்தால் 108 நாள் வழிபாடு செய்ததற்கு சமானம். முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் வீட்டுக்கு வேணுங்கிற மங்களகரமான பொருட்கள், முத்து, மாணிக்கம், தங்கம் போன்ற ஆபரணங்களை எல்லாம் தைப்பூசத்தில் தான் வாங்குவார்கள். அன்றைய தினம் நவரத்தினங்களுக்கு தோஷம் கிடையாது. இது ஒரு அற்புதமான விஷயம். அந்த நாளில் வாங்கும் பொழுது அதற்கு ஒரு பவர் கூடுது. பூசம் பௌர்ணமியில் மிகச் சிறப்பு. பூச நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் வலுவடைகிறார், உச்சமடைகிறார். அப்போ கடகத்தில் குரு உச்சமடைகின்ற பொழுது குரு எங்கே நீச்சமடைவாரோ அந்த வீட்டில் செவ்வாய் உச்சமடைகிறார். அதனால் இந்த தைப்பூச நன்னாளில் நீங்கள் உங்களுடைய பரம்பரை சாபங்கள், தோஷங்கள், பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள், பரம்பரையாக வரக்கூடிய துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், இதை எல்லாத்தையும் அன்றைய தினம் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு கேரண்டி. அன்றைய தினம் பொறுத்தளவில் பூச நட்சத்திரத்தில் தான் சித்தர்கள் வழிபாடு மிக உயர்ந்தது. சித்தர்கள் எடுத்துக்கொண்டாலே சித்த வைத்தியம், மூலிகை வழிபாடு. மூலிகை பறிப்பது சித்தர்களுக்கு பூச நட்சத்திரத்து அன்றுதான் அவர்களுக்கு பளிச்சென்று தெரியும். உலகத்திலேயே மிகச்சிறந்த சித்தர் யார் என்றால் முருகப்பெருமான் தான். சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் அவர்தான். அதனால் குலதெய்வ வழிபாட்டில் தடை இருப்பவர்கள், குலதெய்வத்திற்கு போனாலே சண்டை வருது, எங்களுக்கு ஒரு கேவலம் ஏற்படுது, உடம்புக்கு முடியாமல் போயிடுது, யாராவது இறந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த குலதெய்வத்தினுடைய சாபம், தோஷம், அதனுடைய கோபம், அதனுடைய ஆக்ரோஷமெல்லாம் இருக்கிறவங்க தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் போய் அந்த தெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா முருகனுடைய அருளால் அது சாந்தம் அடையும். நோட் பண்ணிக்கங்க. அதே போல் குரு என்பது ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது, ஒரு மங்களத்தை தரக்கூடியது. அப்போ அந்த நாளில் குரு பகவானுடைய பூரணமான ஆசி நமக்கு கிடைக்கும். அப்போ குருவினுடைய ஆசி கிடைக்கக்கூடிய இடம் எது? திருச்செந்தூர் சண்முக பெருமான். இப்போ பொதுவாக எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் குபேரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரும் செல்வம். அந்த குபேரனுக்குரிய நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம். அதே போல் குபேரன் வழிபாடும் அன்றைய தினம் செய்திருக்கிறார்கள். சங்கு, வலம்புரி சங்கு என்றால் பூஷம் நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அந்த பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த குபேரனோடு வலம்புரி சங்கையை வைத்து பூஜை செய்யலாம். அன்றைய தினம் வலம்புரி சங்கில் அந்த கூர்மையான முறையில், இப்போ வலம்புரி சங்கு இருக்கிறது, இந்த வலம்புரி சங்கில் நெய் விட்டு, பசு நெய் விட்டு இந்த முனையில் தீபம் ஏற்றணும். அப்போ அதுக்கு ஒரு சங்கு கவசம் ஒன்று இருக்கணும். வெள்ளியால் செய்யப்பட்ட சங்கு கவசம். அது சங்கு மூக்குன்னு பேர், மூக்கு கவசம்னு சொல்லுவாங்க. இதில் விளக்கு ஏற்றும் பொழுது
வலம்புரியில் ஏற்றும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் அதிர்ஷ்டங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகும். முத சங்கில் தீபம் ஏற்றுறவங்க பூசத்தில் தான் ஏற்றுவாங்க. இப்படி வலம்புரி சங்கினுடைய மகிமை. இப்போ வலம்புரி சங்கு இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் நெய் விட்டு அதன் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாமரை பூ, எப்போவுமே சங்கு இருந்தால் பக்கத்தில் தாமரை இருக்கணும். அந்த மாதிரி தாமரை பூவோடு சங்கு சேரும் பொழுது மனமும் குணமும் அதிகமாக வருது. பொதுவாக இப்போ உங்களுக்கு பூசத்தில் ஒரு நாள் செய்த வழிபாடு பல நாள் இருக்குது. அப்போ அன்றைய தினம் மஞ்சள் கிழங்கு வாங்கணும். மஞ்சள் என்றால் குரு பகவான் அர்த்தம். அப்போ அந்த காலத்தில் முதலில் செய்த அறுவடையை மஞ்சள் தோட்டத்திலே மஞ்சள் போற்றுவார்கள். அதை கொண்டு போய் பழனிமலை முருகனுக்கு கொடுப்பார்கள். முதலிலே நெல் அறுவடை விதைப்பார்கள். அதை கொண்டுட்டு போய் முருகப்பெருமானுக்கு கொடுப்பார்கள். அந்த காலத்தில் கல்யாணம் ஆகலை அப்படின்னா பூச நட்சத்திரத்தை கொண்டுட்டு நெல் கொண்டுட்டு நான் சேர்க்கிறேன் முருகான்னு சொல்லி அவர்கள் விதைத்த நெல்லை என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ண நெல்லை ஒரு மூட்டையில் வச்சு அதன் மேலே ஒரு படி வச்சு அதன் மேலே ஒரு சங்கு வச்சு தீபம் ஏற்றுவார்கள். ஏற்றி வழிபடுவார்கள் முருகனுடைய படத்தை வைத்து. வேண்டிய காரியம் நிறைவுற்றவுடனே தைப்பூசத்திற்கு அவர்கள் அங்கே கொண்டுட்டு அன்னதானத்திற்கு சேர்ப்பார்கள். எப்பொழுதுமே பூசம் என்பது அன்னதானத்தை குறிக்கக்கூடியது. முருக வழிபாட்டில் பூசம் என்பது 27 நட்சத்திரத்தில் 4வது நட்சத்திரம். அன்றைய தினம்தான் கார்த்திகை பெண்களுக்கு முருகப்பெருமான் அனுக்கிரகம் பண்ணார். முருகன் சிவபெருமானுடைய நெற்றியில் பிறந்து சரவண பொய்கையில் தவழ்ந்தாலும் 6 தாமரை மலர்கள் மீது இருக்கிற பட்சத்தில் அந்த தாமரை மலரும் முருகனை அழகாக குறிக்கிறது. அப்போ தன்னை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு அவர்களுக்கு கானாபாத்தியம் கொடுப்பது போல அவர்களுக்கு என்ன பண்ணார், ஸ்ரீ பாத்தியத்தை கொடுக்கிறார். இப்படி அவர்களுக்கு எல்லா அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் தருகிறார். இப்படி சந்திரனுடைய மனைவிகள் 27 பேருக்கும் அதில் முருகனை வளர்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். தைப்பூசத்தில் அவர்கள் விரதம் இருந்தார்கள். கார்த்திகை பெண்கள் 6 பேர்கள், அவர்கள் சந்திரனுடைய மனைவிமார்கள். அவர்களுக்கு சாபமும் தோஷமும் வந்ததினால குருவின் சாபம் சந்திரனுக்கும், அதனால் சந்திரன் தன்னுடைய மாமனாருடைய சாபத்தையும் பெற்றதினால குழந்தை பாக்கியம் கிடைக்கல. சிவபெருமானை வணங்கி வழிபட்டு பழனிமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய சிவலம்போதரம் அப்படிங்கிற சேத்திரத்தில் சிவபெருமானை நெல்லி மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டார்கள் பூச நட்சத்திரத்து அன்று. அதனால் அவர்கள் முருகனை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். அப்படி என்றால் தைப்பூசத்தினுடைய மகிமை எவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. அதே போல் அன்றைய தினம் வீடுகளில் மாப்பொடியும் மஞ்சப்பொடியும் கலந்து நீங்கள் தாமரை கோலங்கள் வரையலாம். அதே போல் மீனுடைய நம்ம பாண்டிய நாடாக இருப்பதினால் மீன் குறியீடுகளையும் வைப்பார்கள். ஏன் மீன் குறியீடு என்று சொன்னால் குருவினுடைய உச்சமான பூசத்தில் இருந்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்கிறார். அப்போ மீனராசியும் தனுசு ராசியும் குரு பகவானுடைய ஆட்சி வீடு. இந்த இடத்தில் தனுசு வில்லும் அம்பும் இருப்பதினால இந்த வில்லும் அம்பும் என்கின்ற வேடவர்கள் குலத்தில் உள்ள பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி செய்கின்ற பொழுது முதலில் முருகப்பெருமான் சந்திக்கும் பொழுது வள்ளி நாச்சியார் தேனும் தினைமாவும் வெள்ளமும் கொண்டுட்டு கொடுத்தார். அதனால் சந்தோஷம் அடைந்த முருகப்பெருமான் தைப்பூசத்தில் அவர்களை அரவணைத்து கொள்கிறார். இப்படி இந்த தைப்பூசத்தன்று மங்களகரமான பொருட்களை எல்லாம் நீங்கள் வைத்து வழிபடலாம். சர்க்கரை பொங்கலும் கருப்பு சுண்டலும் அது முருகனுக்கு ரொம்ப பிடித்த உணவு. காரணம் என்ன என்றால் வெல்லம், பருப்பு, நெய், இவைகள் அரிசி இவைகள் எல்லாம் ஒன்று சேருகிற பொழுது சந்திர மங்கள யோகம், குரு மங்கள யோகம் கிடைக்கிறது. ஒரு வீட்டில் பெண்ணாகப்பட்டவள் சகல சௌபாக்கியங்களை எல்லாம் அவள் அடைகின்றாள். நேயர்களே, உங்களுக்கு தைப்பூசத்தை பற்றி ஒரு சுருக்கமான விஷயம் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உடனுக்குடன் ஜாதகம் பார்த்து கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம்.